தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தை மாதத்துல இருந்து நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிருஷ்டி ஒளியில தை அந்த பொங்கலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போக்கலா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போக்கலா தேவின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்காக போகி அப்படின்றத கொண்டாடுறோம். எல்லா இடத்துலயும் பழைய டயரு, பழைய துணி இந்த மாதிரி வந்து மாசுபடுத்தக்கூடிய விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இடத்துல அந்த போக்கலா தேவிக்கு உரித்தான பொருட்களை கொண்டு ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி அந்த பவுச்ல எந்திர இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் எல்லாருமே சுத்தி இதுக்கு மந்திரம் உள்பட கொடுத்துருக்கணும். சுத்தி ஒரே ஒரு வாட்டி எரிச்சா போதும். இல்ல இது வாங்கல அப்படின்னா கூட இப்ப என்னால வாங்க முடியலங்க நான் அப்படின்னா கூட இதை வாங்கி ஒரு வருஷம் முழுக்க வச்சுக்கிடலாம். அடுத்த வருஷம் வரக்கூடிய போகி கூட இதை ஏத்தலாம். ஸோ வீட்டுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா இதை அப்சர்வ் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லி கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பழையன கழிதல் புதியன புகுதல், அது போகி. போகி முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வழி பிறக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாளையும் சரி சூரிய பகவானையும் சரி நாராயணோட அம்சம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சூரிய பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 குதிரை பூட்டின சேரட்ல வருவாரு. ரொம்ப வேகமானவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் அந்த ஒளி வீசுவார். அவர் ஒரே இடத்துல இருந்தே சுத்துவார். ஆனா நம்மளோட பூமி சுத்துறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து இரவு பகல் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி சந்திரனோ மற்ற கிரகங்களோ அந்த குறுக்குல வரும்பொழுதுதான் நமக்கு கிரகணமா வந்து விழுது. சோ அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அப்போ அந்த பெருமாளோட திருப்பாதத்தை நம்ம கையில நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் பெருமாளோட சங்கு சக்கர நாம தீபம்